ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசிகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லோரும் சன்னா மசாலா செய்வாங்க. நம்ம இன்றைக்கி சுண்டல் மசாலா செஞ்சு அது தோசையோட சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்படி செய்கிறதுன்னு வாங்க அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன எடுத்துக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் சுண்டலை ஊற போட்டுக்கிட்டேன். ஒரு 2 ஹவர்ஸாக ஊற போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு 2 தக்காளி, புதினா, கொத்தமல்லி கொஞ்சம், பச்சை மிளகா ஒரு 2. சுண்டல் நல்லா ஊறிடுச்சு. ஊறினோடனே அதை எடுத்து தனியாக வச்சுட்டு குக்கரை காய வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுன்னு சொல்லும் போது ஒரு 3லேருந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். நான் பெரிய சைஸ் ஸ்பூனில் தான் ஊற்றிக்கிட்டேன். 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதில் ரொம்பலாம் தேவையில்லை, கொஞ்சம் பட்டை, அதாவது ஒரு 2 பட்டை, கொஞ்சோண்டு சோம்பு. பட்டையும் சோம்பு நல்லா வெடித்த உடனே பச்சை மிளகாய் போட்டுடணும். ஏன் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் போடுறோம்னா அதே காரம் ப்ளஸ் ஸ்மெல்லு ரெண்டுமே எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வெங்காயம் நான் ரொம்பலாம் நைஸாக நறுக்கலை, ஓரளவு மீடியமாகவே நறுக்கிக்கிட்டேன். இப்போ வெங்காயம் வதங்குறதுல கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது எதுக்குன்னு கேட்டோம்னா நம்மளுடைய சுண்டல் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக அந்த மிளகாத்தூளை சேர்த்துக்கணும். இதோட 2 தக்காளியும் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த புதினா கொத்தமல்லி ரொம்பலாம் நிறைய வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் போதும். சேர்த்துட்டு இந்த தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாமே அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். இப்போ ஓரளவு வதங்கி வருது. இதில் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் ஆனோடனே இதில் நம்மளுடைய சுண்டலையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஓரளவு நல்லாவே நம்மளுடைய இது மிக்ஸ் ஆகி நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம ஊறின சுண்டலையும் அதில் போட்டுற வேண்டியதான். சுண்டல் அதில் போட்டுட்டு அதையும் அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுடைய சுண்டலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். நல்லா மிக்ஸ் ஆகுது. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனோடனே இதில் என்ன பண்ணால் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். ஏன்னா நமக்கு இப்போ உப்பு சேர்த்தா தான் பட்டாணி வேகும்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதோட உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இதோடைய சீக்ரெட்டான ஒரு மசாலா இருக்குது. என்ன மசாலான்னு கேட்டோம்னா ஆச்சி சிக்கன் மசாலா தான். ஆச்சி சிக்கன் மசாலாவை ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். நான் கவரோடே கொட்டினாலுமே அளவாக தான் கொட்டியிருக்கிறேன். 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா அந்த மசாலாவோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி, அந்த சுண்டல் எல்லா மசாலாவோடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி நம்ம குழம்புக்கு மாதிரி நிறையாலாம் ஊற்ற தேவையில்லை, அது நல்லாவே ஊறிடுச்சு. ஸோ மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு விசில் போட்டுற வேண்டியதான். இப்போ தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றியாச்சு. எதுக்குன்னா நம்ம கிரேவி தான் நமக்கு தேவை. ஸோ அதனால் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுற வேண்டியதான். இப்போ நம்ம குக்கரை மூடியாச்சு. மூடிட்டு நான் நல்லா ஊறினதுனால 2 விசில் தான் விட்டு எடுத்தேன். நல்லாவே வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், அந்த ஆவி பறக்குது. அந்தளவுக்கு குக்காகி சூப்பராக மசாலா வெந்துருச்சு. இப்போ அந்த மசாலா வெந்த உடனே கொஞ்சம் நம்மளுடைய சீக்ரெட் பொடி, என்ன பொடின்னு கேட்டோம்னா நம்மளுடைய நெய்ச்சோறு பொடி குழம்பு பொடியை தான் ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அதையும் நல்லா சேர்த்து பிரட்டி விடும்போது அந்த கலர் சேஞ்சஸ்ஸு ப்ளஸ் நல்லா கொதித்து அந்த தண்ணி ஊற்றினோடனே அந்த கலர்லாம் பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும் போதே நமக்கு சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அந்த கலரை பார்த்தோன்னே அதோட நான் வீட்டுக்குள்ளே வரும்போதே எல்லாருமே என்ன இன்றைக்கி சிக்கனா மட்டனா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஸ்மெல்லும் பயங்கரமாக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்மளுடைய சுண்டல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நாங்கள் தோசையோடு வச்சு சாப்பிட்டோம். நீங்கள் ஒயிட் ரைஸ் எதோடு வச்சு சாப்பிட்டாலுமே கண்டிப்பாக அது சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்ஷால்லா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம எப்படி வந்துச்சுங்க நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா
வச்சு சாப்பிட்டேன். இன்னொன்று என் பசங்க எல்லாமே வந்து நார்மலாக சும்மாவே வாங்கி சாப்பிட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்ஷால்லா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.